ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 4த் கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேர் யூசிங் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ். ஸோ 3/4 பெருசா 3/8 பெருசான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஈக்குவல் இல்ல, பார்த்தாலே தெரியும். ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஈக்குவல் இல்ல. டு சம் எக்ஸ்டென்ட் 3/4 3/8 டெஃபினட்டா ஈக்குவல் இல்ல. ஏன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வேற, நியூமரேட்டர் சேம், டினாமினேட்டர் வேற. ஸோ அதுல இருந்து நீங்க சொல்லிடலாம். ஸோ 3/4 என்னது ஆக்சுவலா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அது நீங்க 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதை 3/4 இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் 3/4 பேசிக்கா. ஸோ நான் ஒழுங்கா வரையறாங்க 3/4 இதான். ஸோ இதான் 3/4 1 2 3 அவ்வளவுதான். 4 பார்ட்ஸே ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ 3 பார்ட்ஸ் மட்டும் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 4 ஈக்குவல் பார்ட்ஸ், அதான் ஒரு ரெக்டாங்கிள்ல நீங்க ஒரு 4 பார்ட்ஸ் கட் பண்ணிட்டு அதுல 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதை 3/4 இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதான் 3/4. இப்போ 3/8 பார்க்க எப்படி இருக்கும்? 3/8 நீங்க என்ன பண்ணணும்னா இதே ரெக்டாங்கிள் நீங்க 8 ஈக்குவல் பீஸா கட் பண்ணணும். ஸோ இப்போ 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிருக்கேன்ல, நம்ம 8 ஈக்குவல் பீஸா கட் பண்ணலாம். 1 இப்போ 4 கிடைச்சிருச்சு, இப்போ 6 கிடைச்சிருச்சு, இப்போ 8 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுல நீங்க வெறும் 3 பீஸ் தான் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேவையில்லாத அழிச்சிடலாம். இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். தேவையில்லாத அழிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஷேட் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுல 3 ஈக்குவல் பீஸ் அவுட் ஆஃப் 8 பீசஸ் ஷேட் பண்ணணும். ஸோ நான் ஷேட் பண்றேன். ஸோ 3 ஈக்குவல் பீசஸ் தான் ஷேட் பண்ணுவோம். 1 2 3 அவ்வளவுதான். இவ்வளவுதான் வரணும். ஸோ இப்போ ஆக்சுவலா 3 அவுட் ஆஃப் 8னா இவ்வளவுதான். 3 பீசஸ் அவுட் ஆஃப் 8 ஈக்குவல் பீசஸ் 1 2 3 4 5 6 7 8 8 பீசஸ் நீங்க ஒரு 3 பீஸ் தான் ஷேட் பண்றீங்க. ஸோ இதுதான் 3/8. ஸோ இதுதான் 3/8. இதுதான் 3/8. பிளஸ் 3/4 எப்படி இருக்கும் பார்க்கலாமா? 3/4 ஆக்சுவலா வந்து 6/8 இஸ் த சேம் அஸ் 3/4. ஸோ இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா பிளாக் ஷேட் பண்ணீங்கன்னா இதுதான், இதையும் கூட்டினாதான் உங்களுக்கு 6/8 அதாவது 3/4 கிடைக்கும். ஸோ பேசிக்கா இது என்டையர் ஸ்டஃப், அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 3/4. வெறும் பாதி ஸ்டஃப் தான் 3/8. ஸோ 3/4 இஸ் ஆக்சுவலி டபுள் தட் ஆஃப் 3/8. ஸோ 3/4 இஸ் கிளியர்லி பிகர் தென் 3/8. ஸோ இதான் ஆன்சர். ஸோ நீங்க வேற விதமா கூட யோசிக்கலாம். ஒரு 8 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் வந்து 3 மார்க் வாங்கினா, ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 3 மார்க் வாங்கலாம். எது கஷ்டம்? 4 மார்க் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்குறதா கஷ்டம். பேசிக்கா இவன் வந்து 1 மார்க் தான் விடுறான். ஆல்மோஸ்ட் 75% வாங்கிடுறாங்க. ஸோ ஹீஸ் ஒன்லி லூசிங் 1 மார்க். ஆனா இந்த பையன் வந்து என்ன பண்றான்னா 5 மார்க் லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் கஷ்டம். பேசிக்கா 3 மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோரிங் 3 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 4 மார்க்ஸ் தான் கஷ்டம். ஸோ இதான் பெருசு. ஓகேவா? இதான் கஷ்டமானால இதான் கெத்தான ஸ்கோரும் கூட இதை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டும் ஒரே ஸ்கோர் தான், டோட்டல் வேரி ஆகுதுல. உங்களுக்கு டோட்டல் வேரி ஆகிறதுனால இதான் நல்ல ஸ்கோர். 3 அவுட் ஆஃப் 4 இஸ் மச் பிகர் தென் 3 அவுட் ஆஃப் 8. ஓகேவா? பேசிக்கா டபுள். ஸோ அதையும் நான் இங்க இண்டிகேட் பண்ணிட்டேன். 3 பிளாக் நீங்க அவுட் ஆஃப் 8 பிளாக்ஸ் ஷேட் பண்ணீங்கன்னா 3/8. 6 பிளாக் அவுட் ஆஃப் 8 பிளாக்ஸ் ஷேட் பண்ணா 3/4. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ நம்ம 2 விதமா படிச்சிட்டாங்க. ஒன்னு மார்க் ஸ்கோர், அதாவது டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் வச்சு படிச்சிட்டோம். இன்னொன்று ரெக்டாங்கிள் லாஜிக் வச்சு படிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேர் யூசிங் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். 3/8 பெருசா 7/8 பெருசான்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3/8 பெருசா 3/4 பெருசான்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3/8 பெருசா 7/8 பெருசான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் இது நீங்க டேரக்டாவே சொல்லிடலாம். ஸோ ஒரு 8 மார்க் டெஸ்ட்ல, சாரி வேற கலர். ஸோ ஒரு 8 மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து 7 மார்க் வாங்குறான். ஆல்மோஸ்ட் 1 மார்க் தான் லூஸ் பண்ண, ஆல்மோஸ்ட் 100%, கிட்டத்தட்ட 100%, ஆல்மோஸ்ட் இல்ல. இன்னொரு பையன் வந்து வெறும் 3 மார்க் தான் வாங்குறான் 8 மார்க் டெஸ்ட்ல. கிட்டத்தட்ட 50% கூட இல்ல, பாதி கூட இல்ல இது. ஸோ கிளியர்லி 7/8 இஸ் பிகர் தென் 3/8. இந்த ஒரு கன்க்ளூஷன், இந்த ஒரு ஸ்டெப்லயே நீங்க சொல்லிடலாம் 3/8 இஸ் லெஸ் தென் 7/8. பேசிக்கா ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஒன்னா, நியூமரேட்டர் வேரியாது. நியூமரேட்டர் ஒரு ஃபிராக்ஷனுக்கு அதிகமா இருக்குன்னா அந்த ஃபிராக்ஷன் தான் பெரிய ஃபிராக்ஷன். டினாமினேட்டர் சேம் பட் நியூமரேட்டர் வேரியிங். டினாமினேட்டர் இஸ் த சேம், டினாமினேட்டர் சேம் பட் நியூமரேட்டர் வந்து ஒரு ஃபிராக்ஷனுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபிராக்ஷன் தான் வேல்யூ அதிகம். ஸோ இதான் ஆன்சர். 7/8 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் 3/8. ஸோ 7/8 இஸ் கிரேட்டர் தென் 3/8. ஸோ பேசிக்கா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு நீங்க 8 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல 7 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 7/8. ஸோ இது வந்து 7/8. 1 2 3 4 5 6 7 7 5 இதான் 7/8. இப்போ 3/8 பார்க்க எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா இதான் 3/8. ஸோ 7/8னா இதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா 7/8 வரும். இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இதான் 3/8. ஸோ திஸ் இஸ் நதிங் பட் 3/8. 3/8 பேசிக்கா நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 1 2 3 4. ஸோ 3 பிளஸ் இந்த 3 பிளாக் பிளஸ் இந்த 5 பிளாக், இந்த 4 பிளாக்கையும் கூட்டினாதான் உங்களுக்கு 7/8 வரும்.
ஓகேவா? ஸோ 7/8 இஸ் மச் பிக்கர் தென் 3/8. ஸோ 7/8 இஸ் வெரி பிக் கம்பேர்ட் டு 3/8. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பேர் ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம வந்து 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோவில். ஸோ அதோட இந்த எக்ஸசைஸும் இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃபரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.